நீங்க என்னதான் சூப்பரா ஆக்ட் பண்ணாலும் ஆடிஷன்ல போய் ரிஜெக்ட் ஆவீங்களா? அதுக்கான ரீசன் இதுவா இருக்கலாம். டாப் ஆடிஷன் ரிஜெக்ஷன் ரீசன்ஸை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நோ கேரக்டர் அண்டர்ஸ்டாண்டிங். எதனாலனா நம்ம இப்போ ஒரு ஆடிஷன் போனோன்னே நம்ம ஸ்க்ரீன் பேப்பரை பார்த்து நல்லா மக படிச்சு அந்த கேரக்டர் சூப்பரா ஆக்ட் பண்ணிடுறோம். ஆனா அந்த கேரக்டர் எப்படிப்பட்டவன்னு தெரியாதனால நம்ம நிறையவே ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஆடிஷன் போகும்போது அந்த கேரக்டர் யாரு, எப்படிப்பட்டவன், அவனோட கேரக்டர் ஆர்க் என்னன்னு நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஒன், சேம் எக்ஸ்பிரஷன் ஃபார் என்டையர் சீன். நீங்க ஒரு சோகமான சீன் ஆக்ட் பண்ண போறீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே அந்த சோகத்தை மட்டுமே காட்டினீங்கன்னா கேஸ்டிங் டைரக்டருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும் நீங்க நல்லாவே நடிக்கிறீங்கன்னு. அதனால நீங்க நடிக்கிறது தெரியாம நீங்க நேச்சுரலா இருக்கிறது தான் தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு சீன் நடிக்கிறீங்கன்னா அந்த கேரக்டரோட ஸ்டார்ட் மிட் எண்டு என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் ஒன் இஸ் லுக்கிங் அட் த கேமரா. இது நான் நிறையாவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆடிஷனில் போய் எங்கே பார்த்து பேசுகிறேன்னா கேமரா பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கேமரா பார்த்து பேசாதீங்க. கொஞ்சம் லெஃப்ட் இந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்த்து பேசுங்க. இது வந்து மோர் எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் ஒன் இஸ் வீக் டைலாக் கிளாரிட்டி. நீங்கள் வந்து ஒரு சீன் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே டைலாக் பேசும்போது 1-2 டைலாக் வந்து மிஸ்மேட்ச் ஆகலாம், இல்லை வந்து வளரலாம். அதனால் இல்லாமல் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதனாலே நம்ம ரிஜெக்ஷன் தான் ஃபேஸ் பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன் இஸ் இந்த மாதிரி சூப்பரான ஆக்ட்ரஸை நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம். அவங்கள மாதிரியே நம்ம நடிக்கவும் செய்வோம். ஸோ அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ரியாலிட்டி செக் மட்டும் பார்த்துருவோம். நம்ம லுக் வந்து செட் ஆகலைன்னா அந்த கேரக்டர் நமக்கு கிடைக்காது. நம்ம ஏஜ் கேட்டகரி செட் ஆகலைன்னா அந்த கேரக்டர் நமக்கு கிடைக்காது. நம்ம டேரக்டரோட விஷன் வேற மாதிரி இருந்தாலுமே அந்த கேரக்டர் நமக்கு கிடைக்காது. இதுக்கெல்லாம் ரீசன் நம்ம மேலே இல்லை. அதனால நீங்கள் ஆடிஷன் போய் சான்ஸ் கிடைக்கலன்னா அதுக்காக உங்கள் மனசை தளர விடாமல் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஒரு நாள் போவீங்க. Until then, learn together, grow together. Bye.